பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் சில நல்ல விஷயங்களை சொல்லிவிட உன் அப்பா இன்று நான் வந்திருக்கின்றேன் குழந்தையே. இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன்னிடம் இருந்து ஒரு பொருள் திருடு போகப் போகின்றது. அதனை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது. நான் சொல்வதை தெரிந்து கொள்ளாமல் விட்டால் நிச்சயமாக ஒரு நாள் நீ மனம் வருந்துகின்ற சூழ்நிலை உனக்கு ஏற்படும். உன் மனது கலங்குகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு ஏற்படும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் எப்பொழுதும் இந்த பொழுது முழுக்க உனக்கான பொழுதாக மாற வேண்டும். உன்னுடைய யோசனைகளை எல்லாமும் நான் நிச்சயமாக என்னவென்று கேட்டேன், அதை உனக்கே என்று கொடுக்க வேண்டும். எந்த நாளிலும் என் குழந்தையினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நீ நினைத்தது போல இல்லாமல் உனக்கு எதிரான பல விஷயங்களை உருவாக்கி தருகிறது என்றால் அப்பொழுது அதனை நீ தெளிவாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எந்த நாளும் நாம் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதையுமே நாம் தொலைக்கக்கூடாது. அதிலும் குறிப்பிட்ட சில விஷயங்கள் நமக்கு எதிரான ஒன்றை நடத்தும் பொழுது அந்த நேரம் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா இது போல பல காரியங்களை உன் வாழ்க்கை நான் நடத்த முடிவெடுத்ததற்கு முழுக்க காரணமே நீ பல இடங்களிலும் பல தருணங்களிலும் இந்த மனிதர்களால் சந்திக்கின்ற ஏமாற்றங்கள் தான். இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற சோதனைகள் தான். இத்தனை நாளும் எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் அதை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி எந்த நாளும் உன்னை தேடி வரும் பல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக புரிய வைக்கும் என்பதை நீ மறக்காதே. காலம் உனக்கு ஏற்ற பதிலை தர தயாராகிவிட்டது. இந்த நேரம் உனக்கு ஏற்ற நல்ல பலனை கொடுக்க தயாராகிவிட்டது என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா முன்னிருக்கும் இந்த காலம் இனி என்னதான் நடக்கும் என்று சொல்லி நீ பதறாதே. உனக்காகவே எல்லாவற்றையும் கொடுக்க நினைக்கும் இந்த அப்பாவின் அன்பை ஒருபொழுதும் நீ சந்தேகிக்காதே. உனக்கே என்று நான் எதையும் உருவாக்க வந்துவிட்ட பிறகு நீ அத்தனையிலும் உனக்குரிய தேவைகளை நீ சரியாக முன் நிறுத்த வேண்டும். உனக்குரிய விஷயங்களை நீ அந்த இடத்தில் சரியாக உணர வேண்டும். எல்லாமுமாக நான் இருக்கிறேன் என்ற உணர்வு உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி அடுத்தது நடக்கப் போவது என்ன என்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய். உனக்குள் இருக்கும் அறிவு, உனக்குள் இருக்கும் திறமை மற்றவர்களால் உணராமல் உனக்கு காயங்களை கொடுக்கலாம். ஆனால் இவையெல்லாம் நீ சரியாக புரிந்து வைத்திருக்கிறாய். உன்னை பற்றி உனக்கே இப்பொழுது பல நல்ல விஷயங்கள் என்னவென்று தெரிய தொடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது எதையுமே என் குழந்தை நீ சர்வ சாதாரணமாக எண்ணி விட்டு விடக்கூடாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ தொலைக்கக்கூடாது. நடந்து முடிந்ததை யோசித்து கொண்டிருப்பதற்கு பதிலாக நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக சிந்திக்க பழகு. உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுக்கும் சில உண்மைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள பழகு. இத்தனை நாளும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நீ யோசித்து கொண்டிருப்பதை தாண்டி இனி உனக்கென்று எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கென்று எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கிறது என்பதை முதலில் புரிந்து எதிர்பாராத நன்மைகளையும் உனக்கு தந்திருக்கிறது என்பதை நீ புரிந்து ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான ஒரு தெளிவு, உனக்கான ஒரு மாற்றமும் உன்னை வந்து சேர்கிறது என்பதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கப் போவது என்ன என்பதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது. உன்னால் முடியும். எதையும் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் என்பதை நீ நம்பு. உன் எண்ணம் போல அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்பு. எதையுமே நீ இனிமேலும் யோசித்து கலங்கி கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்லதிலிருந்து உன்னை நீ கவனமாக இனிமேல் மீட்டு கொண்டு வர தயாராகிவிடு. பல உண்மைகளோடு இந்த வாழ்க்கை இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதை கொடுக்க வேண்டும். உன் எண்ணம் என்னவோ, உன்னுடைய விருப்பம் என்னவோ
அதுபோல எல்லாமே உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இதுவரையிலும் என் குழந்தை சந்திக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் உனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடையதாக நிச்சயமாக நீ மாற்றிவிட வேண்டும் என்பதை ஒருபொழுதும் மறந்து விடாதே. இந்த சாயப்பா சொல்லி தருவதை எல்லாம் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். இந்த அப்பாவின் அன்பு உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்துவிட தயாராகிவிட்டேன். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிவிடவும் நீ தயாராகிவிட்டாய். அடுத்தது நடக்கப் போவது என்ன என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு மாற்றத்திற்குள் உன்னை நீ அழைத்து வந்து விட்டாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் வாழ்ந்துவிட தயாராகிவிட்டாய் என்பதையும் நீ மறக்காதே. இந்த சந்தர்ப்பங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இது எப்பொழுதும் இந்த வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவோம் என்ற ஒரு தைரியம் இப்பொழுதாவது உனக்கு வர வேண்டும். யாராக இருந்தாலும் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்குள் நடத்தும் சில விஷயங்கள் நிச்சயமான சில ஆச்சரியங்களை உனக்கென உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள். நம்மை மற்றவர்கள் தவறாக நினைத்து விட்டார்களோ என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்து. யார் என்ன நினைத்து விட்டார்களோ என்று சொல்லி புலம்புகின்ற நேரம்தான் அவர்கள் பெரிதாக எதையும் கண்டு கொள்ளாமல் அவர்களின் வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள். நீ தேவையில்லாமல் யோசித்து கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டும் உனக்குரிய சந்தோஷத்தை நீ ஒருபொழுதும் இழந்து விடாதே. இதை எல்லாமும் நினைத்து புலம்புவதை விட இவர்கள் இவ்வளவுதான் நம்மை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து நீ விலகி, மனநிலை சரியில்லை என்றாலும் புலம்பத்தான் செய்கிறோம், உடல்நிலை சரியில்லை என்றாலும் புலம்பத்தான் செய்கிறோம். ஆனால் இரண்டும் சரியாக இருந்திருந்தால் நாம் பேச்சை நாமே கேட்டிருக்க மாட்டோம். இதுதான் உண்மை. அது சரியில்லாமல் இருக்க போய்தான் அங்கும் இங்கும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். சரியாக இருந்திருந்தால் நாம் செய்யும் சேட்டைகள் என்னவென்று நமக்கே தெரியாது. யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் நாம் காயப்படாமல் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். எல்லா நேரத்திலும் தனித்திருப்பதுதான் சிறந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் உன்னை யார் என்று நீ புரிந்து கொண்டு நிச்சயமாக சரியாக நீ வாழ வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இனி எல்லாவற்றையும் எப்பொழுதுமே உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் இனி உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்துவிட எந்த நாளிலும் நான் உன்னை துணை இருப்பதை உணர்ந்து கொண்டாய். ஆனால் சுற்றி நடக்கும் பல விஷயங்களுக்கு நிச்சயமாக சரியான முடிவு ஒன்றை நீ வைத்து விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரத்திலும் நீ எதையாவது யோசித்து இனி கலங்குவதை கொஞ்சம் ஓரமாக விட்டுவிட்டு உன்னிடமிருந்து ஒவ்வொருவரும் எதை எடுக்கிறார்கள், உன்னிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தை பறிக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதை நீ ஏற்றுக்கொண்டது போல உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக எதையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் இனி என் குழந்தை எதை பற்றியும் நினைத்து அதிகமாக நீ கலங்க வேண்டாம். உனக்குள் நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள, உனக்கு நடக்கும் நன்மைகளை புரிந்து கொண்டால் உன்னிடம் இருந்து பறிபோவது என்ன என்பதை உன்னால் நிச்சயமாக கண்டுபிடித்து விட முடியும். சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவனுடைய மனதிலும் என்ன இருக்கிறது என்பதையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். வேண்டுமென்றே நடத்தப்படக்கூடிய நாடகங்கள் இவை எப்போதும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவை எப்பொழுதும் உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக தந்திருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. பெருமையாக வாழ்ந்து காட்டுங்கள், தவறு கிடையாது. ஆனால் அடுத்தவர்கள் முன்பு பெருமைக்காக ஒருபொழுதும் வாழ்ந்து காட்டாதே. அவமானமும் ஏமாற்றமும் தான் அந்த இடத்தில் உனக்கு மிஞ்சி நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு சொல்லும்பொழுது அதை என்னவென்று புரிய வைக்க நமக்கு முயற்சி செய்யும்போது நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள நீ கட்டாயமாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற நாளில் இனி உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நம்பு. நான் வருகின்ற நாளில் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நம்பு. இந்த சாயப்பா சொல்வது போல உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் அடுத்த கட்டத்தை நோக்கி இனி சரியாக பயணிக்கப் போகிறது என்பதை நீ மறக்காதே. சரியானதொரு தீர்வோடு உன்னை நிம்மதியாக வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது என்பதை புரிந்து கொள். எப்பொழுதும் ஆனந்தமாகவும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. மனதில் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து நடந்து கொண்டால் இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை பிரச்சனைகளிலும்
இருந்தும் முன்னாலே மிக விரைவாக மீண்டு வந்துவிட முடியும் என்பதை மறக்காதே. நம்பிக்கைதான் எல்லாமும். எப்பொழுதும் உனக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களை யாரிடத்திலாவது விட்டு கொடுத்து விடாதே. உனக்குள் இருக்கும் சில சிந்தனைகள் யாரிடத்திலும் தொலைத்து விடாதே. முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கை என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய். முடியாத வரை இந்த வாழ்க்கை நடக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு சரியாக வாழ்ந்துவிட பல நிச்சயமாக பயம் கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கை வழி காண்பித்து கொடுக்கும் என்பதை மறக்காதே. நல்லதொரு புரிதலோடு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் உனக்கு நடக்க உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சரியாக உன்னை தூக்கி நிறுத்த எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.